வெளியான செய்தி மக்களே உஷார். உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. 28 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் திடுக்கிடும் தகவல். இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கும் மேலும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனை பற்றியான இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் சிவகங்கை, விருதுநகர் போன்ற ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பெய்தது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. நேற்று அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33.7 டிகிரி வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் தமிழகத்தில் டிசம்பர் 13ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி பூமத்திய ரேகை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும். மேலும் 11ஆம் தேதி டிசம்பர் 11ஆம் தேதி வாக்கில் வந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதியை நோக்கி நிலவக்கூடும். இதன் காரணமாக இன்று டிசம்பர் 12, 2024 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை டிசம்பர் 10ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 11ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு கடலோர தமிழகத்தில் வந்து அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை. புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரைக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் அதிகாலை பனிமூட்டம் காணப்படும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.